ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டூஸ் டேஸ்டி ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸி மெத்தடில் சாஃப்டாக பரோட்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்தாச்சு. இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். நீங்கள் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மதியானமே மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. என்ன ரீசன்னா, பரோட்டா மாவு ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இதே ஒரு டவல் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். மாவு தொட்டு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருந்தது. இது நல்லா இன்னும் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டர் மாவு பிசைறது அது போடுறதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நானும் அப்படி பார்த்த எல்லா மெத்தடும் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சம்மர் சீசனில் எந்த டைமில் கிச்சனில் நின்று குக் பண்ணாலும் ஹீட் தான். வேர்த்தொழுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தருன்னு இந்தாமல் ஃபேனுன்னு சொல்லி கொண்டு வச்சுட்டு போனால் ஃபேன் காற்றோட நல்லா தான் இருந்தது செய்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் எல்லா மாவும் உருண்டை பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் வச்சு ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். ஆச்சு. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து தேய்ச்சிடலாம். இன்றைக்கி நான் 2 மெத்தடில் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி ரவுண்டுக்கு தேய்ச்சிட்டு தட்டன ஹோட்டலில் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ லேஸாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டிட்டு இனி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இடையில பிஞ்சதுனாலோ ஹோல் இருந்ததுனாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை சுற்றி வரும்போது அது சரியாயிக்கும். நல்லா இழுத்து விட்டு சுற்றி விட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இது நல்லா சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இன்னி ஒரு மெத்தடு பார்த்திங்கன்னா, ஒரு உருண்டை மாவு எடுத்து எவ்வளோ லேஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா லேஸாக தேய்க்கும்போது ரவுண்ட் ஷேப் வரணுன்ட்டெல்லாம் இல்லை. நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது அது ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சிட்டு நம்ம சாரீ ப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு எவ்வளோ லென்த்தியாக இது பண்ண முடியுமோ நல்லா இழுத்து விட்டு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா சாஃப்டாக வரும். தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கையில் தட்டினாலும் ஓகே, இல்லை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கனாலும் ஓகே தான். தோசைக்கல் சூடாயிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டுட்டு திருப்பி போடும்போதும் எண்ணெய் தேய்ச்சி விடணும். 2 சைடும் வேக வைக்கணும்.
2 சைடும் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி எடுத்து 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த லேயராக இருக்கிறது வரும். இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நம்ம வீட்லேயே செய்யலாம். நல்லா சாஃப்டாக வரும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சண்டே நைட்டு டின்னருக்கு தான் இது பண்ணினேன். ஸோ லஞ்சுக்கு நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். Subscribe my channel. If you like this video, press like button. Don't forget to comment. Thanks for watching.